கர்த்தர் மேலுள்ளதாக இன்றைய வேதவசனம் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விட்டு போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விஷயமாக இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். கர்த்தர் மேலுள்ளதாக இந்த வசனம். யோசேப்பு அடிமையாக அவரோட சகோதரர்கள் விட்டு போட்டுறாங்க. எகிப்து விட்டு போடும்போது அது யோசேப்பு மறுபடியும் அவங்கள்ட்ட எல்லா சகோதரர்களும் அந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்துறார். எகிப்து தேசத்துக்கு அடிமையை மாற்றார். அவரோட சகோதரர்கள்லாம் அந்த தேசத்துக்கு வராங்க. வரும்போது அந்த யோசேப்பு தான் தன்னை வெளிப்படுத்தும் போது அவ்வளோ சகோதரர் பயப்படுறாங்க. ஐயோ, நம்ம விட்டு போட்ட யோசேப்பாச்சு, இவன் நம்மளை எனக்கு கொன்று போட்டுருவானே. ஏன்னா இன்றைக்கி இவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. அதை மற்ற சகோதரர்கிட்ட எதுவுமே கிடையாது, வல்லமே கிடையாது. அகதி பேர் வந்திருக்காங்க. ஆனால் விற்கப்பட்ட யோசேப்பு தேசத்துக்கே அதிகாரியாக இருக்கான். அப்போ யோசேப்பு சொல்கிறது, நீங்கள் என்னை விற்று போட்டதுனால சஞ்சலப்பட வேண்டாம், ஜீவரட்சணை உண்டாக முடியும். நீங்கள் இப்போ பஞ்சம் தேசத்தில் போயிட்டுருக்கு, உங்கள் குடும்பமும் எல்லா குடும்பமும் ஜீவரட்சணை அடையும்படிக்கு என்ன உங்களுக்கு முன்னாடியே இந்த தேசத்துக்கு தேவன் அனுப்பிட்டார் அப்படி சொல்லுவார். அது யோசிச்சு பாருங்க, யாருக்கு அப்படி வருமா? ஒரு சகோதரர் நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தர் விற்றுட்டாங்க, அடிமையாக அனுப்பிட்டாங்கன்னா மறுபடியும் என்றைக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்க, ஆசீர்வாதமாக இருக்கீங்க, அவங்கள அப்படி பார்க்குறீங்க போது எப்படி வர முடியும்? அன்னைக்கு என்ன விற்று போட்டாங்க, கஷ்டப்படுதுன்னு சொல்லி நெருக்க தான் பார்ப்பாங்க. அந்த யோசேப்பு சொன்னா, கர்த்தரே ஜீவரட்சணைக்கு எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படும்படி ஜீவரட்சணையா உணவு கிடைக்காதுல்ல, அந்த உணவு பஞ்சத்தில் அழிஞ்சு போயிடாண்டி என்ன உங்களுக்கு முன்பாக தேசத்துக்கு அனுப்பினான்னு சொல்லுவார். எவ்வளோ வாசனம். அதெல்லாம் தேவன் யோசேப்பு ஆசீர்வதித்தார். இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையிலுமே நமக்கும் யாராவது தீங்கு செஞ்சுருக்கலாம், நம்ம சகோதரர்களாக இருக்கலாம், யாராவது இருக்கலாம். நம்மளை கர்த்தர் உயர்த்தும் போது அன்னைக்கு எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, நான் இப்படி பண்ணுவேன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி ஒரு எண்ணம் இருக்குமானால் அது கர்த்தர்ட்ட கேட்போம், மன்னிக்கிறதுக்கு இருதயத்தை கேட்போம். யோசேப்புக்கு கொடுத்த தேவன், இருதயத்தை கொடுத்த தேவன் நமக்கும் மன்னிக்கிறதுக்கு இருதயத்துக்கு தேவன்கிட்ட கேட்போம். நம்மளும் ஜீவரட்சணை நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் அவங்க வரும்போது பண்ணுவோம். கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதிப்பார். அதுதான் இந்த கர்த்தர் விரும்புகிறார். இந்த பூமியிலும் சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார், ஆசீர்வாதமான வாழ்க்கை தருவார், பரிசுத்தமான எல்லாரும் தருவார். அது நம்ம இருதயத்தை ஒரு மன்னித்து தேவன் ஒப்புரவாகவும் ஆசீர்வாதம் நம்மளால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுவோம். சாட்சியாக தேவன் மாற்றுவார், பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்பும் தேவனுக்கு அபிஷேகம். ஆமென்.